ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கணிதத்தில் ஷார்ட்கட்டில் எப்படி சம்ஸு போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2 எனில் x² ப்ளஸ் 1/x² இன் மதிப்பு காண்க. இதனுடைய வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. x² ப்ளஸ் 1/x² வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாங்க ஷார்ட்கட். அதில் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதான் ஷார்ட்கட். என்னென்னா n² ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இதில் சொல்லித்தரேன் நான். n² ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்டு. அதில் ப்ளஸ் யூஸ் பண்ணுமா மைனஸ் யூஸ் பண்ணுவான்னு சொல்கிறேன். சம்மில் ப்ளஸ்ன்னு வந்தால் மைனஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கணும். என்னென்னா சம்மில் இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதில் சம்மில் ப்ளஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ சம்மில் ப்ளஸ் கொடுத்துருந்தா நம்ம ஃபார்முலா n² மைனஸ் 2ன்னு எடுத்துக்கணும். சம்மில் மைனஸ் கொடுத்தாங்கன்னா n² ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கணும். அதான் வந்து ஷார்ட்கட். இப்போ இந்த சம்முக்கு என்ன எடுத்துக்கணும் ஃபார்முலா அப்படின்னா, n² மைனஸ் 2. ஏன்னா சம்மில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது ஃபார்முலாவில் நம்ம ஷார்ட்கட்டில் என்ன எடுத்துக்கணும்னா n² மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போது n² மைனஸ் 2 என்னோட வேல்யூ என்ன, எது என்னன்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்க சம்மில் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2 அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் என்னன்னு எடுத்துக்கணும். n ஈக்குவல் டு 2. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n-க்கு பதிலாக 2ன்னு கொடுக்கணும். 2² மைனஸ் 2 அதுதான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4, ஒரு மைனஸ் 2. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 4 எனில் x ப்ளஸ் 1/x² இன் மதிப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, x ப்ளஸ் 1/x² அதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதில் ப்ளஸ் வந்திருக்கு, இதில் மைனஸ் வந்திருக்கு. நம்ம சம்மு கொடுத்துருக்கிறதுல ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அதை மட்டும்தான் பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன சிம்பிள் இருக்குது அதை தான் பார்க்கணும். இப்போ அதில் எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 4 அதில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது n² ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதில் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, ஷார்ட்கட் என்ன அப்படின்னா n² ப்ளஸ் அதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ளஸ் 2. இப்போ என்னோட வேல்யூ இதில் என்ன இருக்குது, 4 தான் என்னோட வேல்யூ. இப்போ n²க்கு பதிலாக n-க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணி மேலே ஸ்கொயர் ப்ளஸ் 2. 4 ஸ்கொயர் பண்ணால் 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். 4 4s are 16 ப்ளஸ் 2. 16 ப்ளஸ் 2 16 2 ஆட் பண்ணால் 18. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 18. புரியுதுங்களா? ஷார்ட்கட்டில் சம்மில் என்ன மதிப்பு கொடுத்து சம் கொடுத்துருக்காங்களோ அந்த சம்மில் என்ன எடுத்துக்கணும், ப்ளஸ் கொடுத்தா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஷார்ட்கட்டில் மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். நீங்கள் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் சிம்பிள் இருக்கா அதை எடுத்துக்கவே கூடாது. கொடுத்துருக்கிறது உள்ள இருக்க சிம்பிளை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.